120 grams சர்க்கரை, 120 grams மாவு. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் 2 பிஞ்ச் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சாக்லேட் கப் கேக்காக. இங்கே 2 முட்டையாக நான் உடச்சி வச்சுருக்கேன். இங்கே நான் 120 grams பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த பீட்டரால் மிக்ஸ் பண்ணி இந்த கேக்கை செய்ய போகிறோம். முதல்ல இந்த சர்க்கரையை இங்கே கொட்டிட்டு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட நான் முட்டையை சேர்க்க போகிறேன். இது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நான் பீட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மடிப்பாக வருது. இப்போ நம்ம மாவை கொட்டிட்டு ஸ்பூன்லேயே கலக்க போகிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ நம்ம மாவை போட்டுட்டேன். இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மாவு ஊற்றிக்கோங்க, பால் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் செமி சாலிட் பதத்துக்கு இப்படி இருக்கணும். இப்போ நான் இந்த சிலிக்கான் கேசஸில் மாவு எடுத்து ஊற்ற போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, பாதி கேஸ் தான் ஊற்றணும். ஏன்னா இந்த கேக் புஷ்னு வரப்போ மேலே நல்லா பொங்கி வந்துடும். அதனால் பாதி மட்டும் போட்டுருங்க. நான் சிலிக்கான் கேசஸில் பண்ணியிருக்கேன். இது பிளாஸ்டிக் மாதிரி நல்லா நிற்கும், அதனால தான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பர் கேஸ் பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த குழியாக இருக்க ட்ரே வச்சுருங்க. இப்போ நான் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கப் கேக் மேலே நட்ஸும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ்லாம் மேலே போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? இப்போ நம்ம ப்ரீஹீட்டட் அவனுக்குள்ளே இதை வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் பேப்பர் கேஸில் வச்சுருந்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு கேக்கு? எங்களுக்கு 23 மினிட்ஸ்லேயே நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அழகான கேக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து ருசிச்சு சாப்பிடுங்க.